டேஸ்ட்டான டொமேட்டோ பாஸ்தா டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி உள்ளே சேர்த்திக்குங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இதில் 1 கப்பு பாஸ்தாவை நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். 1 கப்பு பாஸ்தாவுக்கு 4 கப்பு தண்ணி வச்சு 6 விசில் விட்டு எடுத்துருக்கேன். ஒவ்வொரு பாஸ்தா வந்து இன்னும் விசில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், பார்த்து விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.